ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள்லாம் உங்களை ஒவ்வொரு வாட்டியும் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற விஷயத்தில் உங்களை நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சந்திச்சுக்கிட்டே வரோம். பல பேருக்கு பல விஷயங்கள் முடிஞ்சிருக்கு. இங்கே வந்தவங்க ஏற்கனவே 5ஆம் தேதி கோயிலுக்கு வந்தாங்க. முதல்ல கோயிலுக்கு 5ஆம் தேதி தான் வந்தீங்க. எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்க? பரோடாலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்றதும் என்ன நடக்கணும் எனக்கு வேணும் அப்படின்றதையும் உங்கள் முன்னாடியே அவங்க சாமி முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சாமிகிட்ட மனசு ஒன்றி கேட்டுட்டு போனாங்க, எங்களுக்கு அது முடியணும்னு. என்ன அதிசயன்றதை அவங்க வாயாலே அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் இதை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றது, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். மேடம், உங்கள் பேர்? கலா ஜெயராமன். நீங்கள் மேடம்? நீங்கள் கடைசியாக என்னைக்கு வரலாம்? முதல்ல வந்தீங்க எப்போ வந்தீங்க? நான் 3ஆம் தேதி தான் வந்தவங்க. நம்ம 3ஆம் தேதி வந்தேன். நான் 5ஆம் தேதி நான் கிளம்பிட்டேன் கடத்தல. 3ஆம் தேதி இங்கே என் குழந்தைக்காக அவளுக்கு விசாவில் அவள் பேர் இல்லை. அவளுக்கு இங்கேருந்து கிளம்ப முடியுமா, எவ்வளோ நாள் இருப்பான்னு பாபா கிட்ட எழுதி லெட்டரும் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு போனேன். பட் எழுதி உண்டியில் போட்டீங்க? ஆமாம், எழுதி உண்டியில் போட்டேன். நான் 4ஆம் தேதி ராத்திரியே நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, அம்மா எனக்கு லாயர்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, நீ ட்ராவல் பண்ணலான்னு. நிஜமாக நான் சொன்னேன், நான் போயிட்டு வந்திருக்கேன் கொளத்தூர் சாய்பாபாவுக்கு. நான் அதை நானே இப்போ போயிட்டு அந்த இதுவை இவ்வளோ அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே பாபாவால் தான். ஏன்னா கிளம்பினா முதல்ல நீங்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் நம்பிக்கை கண்டிப்பாக கடவுள் மேலே இருக்கும். இருந்தாலும் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு சாட்சியாக ஒரே நாளில் மறுநாள் இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு மறுநாள் முடிச்சு கொடுத்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இப்போ நாங்கள் எடுக்கும்போது இப்போ சொல்கிற ஆள் நீங்களாக இருக்கீங்க. இது உடனடியாக முடிஞ்சிருக்கேன்னா இது நீங்கள் கேட்டீங்க, உடனே எங்களுக்கு முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதை கடவுள் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு மறுபடியும் நீங்கள் பரோடாலேருந்து இப்போ திருப்பியும் கண்டிப்பாக நான் வருவேன். எவ்ரி டைம் சென்னை வரைச்சே கண்டிப்பாக இவ்வளோ தரிசனம் பண்ணாமல் நான் போக மாட்டேன். அவ்வளோதான், அந்த ஒரு இது மனசில். ஸோ இதை பார்த்துட்டு போனால் நான் இப்போ திருப்பி அடுத்தது எங்கே வெளில போனாலும் எல்லாம் நல்லபடியாக இருக்கும், என் குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான் சொன்னீங்க. உங்களுடைய விஷயம் முடிஞ்சதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க இன்னைக்கு. அந்த ஊர்லேருந்து இவ்வளோ தூரம் கிளம்பி நன்றி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சாமிக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. கடவுள் சக்தி உள்ளவர். ஆனால் அந்த சக்தியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்தி வேணும். அந்த பக்தியினுடைய நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கடவுளுக்கு சக்தி இருக்கான்றதை சோதிக்கிறதுக்கெலாம் நம்மளால முடியாது. ஏன்னா கடவுள் சக்தி உள்ளவர், நம்மளை சோதிச்சு பார்ப்பார், அவ்வளோதானே தவிர சில நேரங்களில் சில விஷயங்கள் தள்ளி போகும், ஆனாலும் முடிஞ்சிடும். இது உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருக்குன்னா அன்றைக்கி நீங்கள் பக்தியோடு வேண்டிட்டு போனீங்க. அதை உடனடியாக அவர் வேணுன்றதுனால முடிச்சு கொடுத்துருக்காரு. இது இந்த அதுக்கப்புறம் நீங்கள் என்னைக்கு ஊருக்கு போகிறீங்க? நான் இப்போது 19 தான் கிளம்புறேன். பட் அதுக்கப்புறம் யூஎஸ் போகிறேன், என் குழந்தைய பார்க்க, பெரிய பொண்ணை தான் பார்க்க. நிஜமாகவே எனக்கு சரி கிளம்புறதுக்கு முன்னாடி இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ஸோ இவர் இல்லாமல் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால் இவரை தரிசனம் பண்ணணும். என்னோடய சிஸ்டர்கிட்ட சொன்னேன், நான் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். துளசி மாலை எனக்கு அதுக்கே என் பாபாவுக்கு துளசி மாலை வாங்கணும்னு. ஸோ அதனால் வாங்கி அவருக்கு போட்டு எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவரை பார்த்தது எனக்கு. நானே உங்களை சொன்னேன், ராமநவமிக்கு வாங்கணும், முடியுமா முடியாதா தெரில, நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் நான் உனக்கு பார்த்தவொடனே என்ன விஷயம் இவ்வளோ சீக்கிரம் திருப்பி வந்திருக்காங்களே அப்படின்னு யோசிச்சா எனக்கு விஷயமே முடிஞ்சிருச்சு மேடம் ஒரே நாளில் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. நிஜமா ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்டையும் பேசினதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க சாமிக்கிட்ட, அந்த வேண்டுதலும் பலிச்சு ஆகணும். அவர் அருள் கொடுக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அதுக்கு அவளுக்கு அதாவது பொறுமைன்றது நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ வயசாகிட்டு நம்மளுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. பொறுமையும் நம்பிக்கையும் கடவுள் மேலே வைக்கிறது தான் பாபா. அது அவ்வளோ பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஆனால் அவள் அவ்வளோ பொறுமையாக அவள் பண்ணத்துக்கு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாபா கண்டிப்பாக அவளுக்கு வழி காமிப்பாரு. கண்டிப்பாக நிச்சயமாக. நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸு, அவங்களுக்கு அக்காவுக்கு முடிச்சு கொடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கும் முடிச்சு கொடுப்பார் கண்டிப்பாக கடவுள். நம்பிக்கை தான் வேணும். நம்பிக்கையும் கடவுள் செய்வார் அப்படின்ற ஒரு பொறுமையும் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம எதுலேயும் வெல்ல முடியும். அது அவளுக்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அவள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பான்றது தான் அர்த்தம். அதனால் முயற்சி தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்.
நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். அந்த முயற்சிக்கான பலனை கடவுள் வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்து கொடுப்பாரே தவிர, கண்டிப்பாக கடவுள் செய்யணும், முயற்சியே செய்யாமல் கடவுள் செய்யணும்னா கண்டிப்பாக அதை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முயற்சி செய்யணும், அந்த முயற்சிக்கான பலன்களை நம்ம வேண்டிக்கின்ற கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுவும் இங்கே இருக்கிற பாபா நாகசாய் பாபா, இந்த குளத்தூரில் இருக்கிற பாபா எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு வராரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறவங்க கூட உங்களுடைய நிகழ்ச்சிகளை போன மாதம் பார்த்துருப்பாங்க, உடனே அதை திருப்பி பார்ப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் திருப்பி வந்து இப்போ பேட்டி கொடுக்குறீங்க, இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி வரும். கண்டிப்பாக கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கண்டிப்பாக கடவுள் இருக்கார். அந்த கடவுள் வந்து இங்கே கோயில் சின்னதாக இருந்தாலும் இது கீர்த்தி பெருசுன்றதை அவர்கள் உணர்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம். பாபாவை தரிசனத்துல இன்னும் சந்தோஷம் எனக்கு நிஜமா. கண்டிப்பா அப்பா அவங்க கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எனக்கு வந்து அவர் கூடயே வந்துருவார் உங்க கூட. கண்டிப்பா. இதை நீங்க இது வஸ்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? எனக்கு வந்து எவ்வளோ இது பாபா இப்போ நான் கொடுத்துட்டு போறேன். அதை வாங்கி ராமநவமிக்கு உங்கள்கிட்டே சாத்திடுறேன். சரிங்களா? ராமநவமிக்கு நான் எடுத்து காத்தால தான் எடுத்து வச்சேன். யார் வந்தாலும் சாத்த சொல்லலான்னு இப்போ உங்க வாயால நீங்க கேட்டுட்டீங்க முதல்ல. சரி, நான் வாங்கி வச்சுட்டேன். அது யார் வந்து கேட்டாலும் முதல்ல சாத்திடலாம். நீ காத்தால தான் எடுத்து பையில போட்டேன். ராமநவமிக்கு ராமர் கலர்லயே வாங்கியிருக்கேன். நான் வாங்கி வச்சுட்டேன். காத்தால தான் எடுத்து வச்சேன். யார் வந்து கேட்டாலும் கொடுக்கலான்னு அது உங்கள் வாயால் நீங்களே இப்போ கேட்டுட்டீங்க. நீங்களே இப்போ சாத்திட்டு போயிடுங்க சாமிக்கு. அதையே நாங்கள் வந்து ராமநவமிக்கு சாத்திடுறோம். ரொம்ப ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம செய்யறது இல்லை. அவர் வந்து யார்கிட்ட கேட்டு வாங்கணும் ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவங்க வந்து அதை வாங்கிக்கிறாரு, அவ்வளோதான். அதனால இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கு ஒரு அதாவது அவங்களுக்கு என்னென்னா முடிஞ்சு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட உடனடியாக இப்போ நீங்களும் வந்தீங்க, மற்றவங்க மாதிரி தான் நீங்களும் யூடியூப் பார்த்து வந்திருக்கீங்க. பார்த்து வந்தவங்க வந்து முடியுமா முடியாது சொல்லும் போது கண்டிப்பாக முடிஞ்சதுன்றது நீங்களே வந்து உடனடியாக வந்து சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லும்பொழுது இது எல்லாருக்கும் அடுத்த நாள் எனக்கு நிச்சயமா நம்ப முடியல. என் பொண்ணு கிட்ட சொன்னேன், நேற்று தாண்டா பாபா கிட்ட வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி 9 நாள் சுற்றுறவங்க எல்லாருக்கும் அன்னைக்கே முடியிற சான்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா அவரோட நம்ம எப்படி நெருங்குறோன்றது தான் முக்கியமானது. கடவுளை நெருங்குறதுக்கு வந்து நமக்கு பக்தி உள்ளன்போட ஆத்மாக்குள்ள எங்கள் கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஆத்மாக்குள்ளே தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இந்த ஆத்மாவோடு அவர் ஒன்றி இருக்கும்போது அவரை நம்ம அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக அவர் நமக்குள்ளே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அதில் தான் இந்த கோயிலில் நான் ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பேன். முதல்ல மௌனமாக நீ இறைவனை நினைக்கும் பொழுது உன் எண்ணங்களும் ஓசையாகி இறைவனுக்கு கேட்கும்னு ஒரு வாசகம் எழுதி போட்டேன். எல்லாரும் சொன்னாங்க மதியானத்தில் சாயங்காலத்துலலாம் நீங்கள் வந்து பஜனை வைங்கன்றதெல்லாம். ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நோயாளிங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், படிக்கிற குழந்தைங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும், வயசானவங்க இருப்பாங்க வீட்டில் அது கஷ்டத்தை கொடுக்கும், நெய்பர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு தொந்தரவு கொடுக்கும். அதனால நான் எழுதி போட்ட வாசகம் மௌனம் தான். மௌனமாக நீங்கள் குழந்தைங்க எல்லாம் பெரிய தவம் பண்ணுறவங்களாம் அப்படி தான் இருக்காங்க. நீங்களும் அப்படி இருங்க, கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் உயிர் கொடுத்துட்ருக்காரு. அதனால் உங்களுக்கு இந்த வீசா அவளுக்கு கிடச்சி அவள் வந்து போயிட்டா ஊருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என் குழந்தை ஒன்று இங்கே வர்றவங்க எல்லாரையுமே நான் என்னுடைய குழந்தைங்கள தான் நினைக்கிறேன். அவர் எப்படி நினைக்கிறாரோ பேரன் பேத்தியாக கூட நினைக்கல, நான் என் குழந்தையாக நினைக்கிறேன். அவள் போய் அவள் சந்தோஷமாக அவளுடைய எதிர்காலம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் சந்தோஷப்படுவேன். நீங்கள் அதையும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். அவங்களும் வந்து சந்தோஷமாக இறைவனோட ஒன்று சேருவாங்க அப்படின்றது தான் முக்கியமானது. அவங்க உங்களுக்கு நீங்கள் வேண்டுறது தான் அவர் வந்து செய்வாங்க. இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்குமா, இதை நம்ம வந்து எங்கே போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கண்டிப்பாக குளத்தூர் சாய்பாபா கோயிலுக்கு நீங்கள் வாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பக்தியோடு நெருங்கும் பொழுது அது உடனடியாக அது முடிவதற்கான வாய்ப்புகளை அந்த இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.